தொழுகை எல்லாம் பார்த்தா அழகாத்தான் இருக்குது. தொழுகை 2 வகை போடணும் குர்ஆன் ஷரீஃப்லேயே இருக்குது. ஃபிர்தௌஸில் அல்லாஹ்வுக்கு போகிறவங்களோட தொழுகை இருக்குது. அதுபோல் என்னது வயலுன் இல் முசல்லீன், சரியான நெருப்பு, அந்த நெருப்பை விட்டு ஜஹன்னம் நாறு மற்ற லலா எல்லாம் பாதுகாக்கணுமா. ஜஹீம்ங்கிற நெருப்பு, ஜஹன்னம் நார் லலாங்கிறதுனா இந்த வயலில் போய் மாட்டிடாம இது பெரிய திமுகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து முழுங்கிடும் போலிக்குது. அந்த மாதிரி சாமான். இது சாதாரண நெருப்பு, தேலையை போடுற மாதிரி நெருப்பு. இன்னொன்று இரும்பை அறுக்கிற நெருப்பு, இது இரும்பே உருக்கிற நெருப்புங்க. அப்பேற்பட்ட வயலுங்கிறத எதுக்கு வச்சுக்கிறான்? வயலுல் இல் முசல்லீன், தொழுறவனுக்கு தான் வச்சுக்கிறாங்கிறான். அப்போ என்ன, தொழுகிற முறையை தெரிஞ்சு தொழுணுமே, பரது சரி தெரிஞ்சிக்கணும், ஆனால் அகமியம் தெரிஞ்சிக்கணும். அப்படி தொழுது இல்லாட்டா அந்த தொழுகையை கொண்டு வேலை இல்லை. அதுபோல் நம்ம தொழுகை கொண்டு ஒரு அளவும் இல்லை, வேலை இல்லை. நாம் இந்த கடமையை செய்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். நாம் சேகமாகல முஹப்பத்தை வச்சுக்கிற காரணமாக நாங்கள் சாதிலி, நீங்கள் காதிரி, அவ ஜிஸ்தி, இவர் ரிஃபாய், இவர் நக்சபந்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா. இதன் காரணமாக என்ன, நாளைக்கு வஃபாத்தாகிறதுக்கு முன்னால் என் சேகமாகல பரக்கத்தை கொண்டு அப்பா நீங்கள் வர்றதுக்கு நேரமாகுதே, தௌபா செய்யுங்களேன், மக்களுக்கு வசியத் செய்யுங்களேன், யார் யாருக்கு சொல்லுமா சொல்லி ரெடியாக இருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன இப்போ ஹஜ்ஜே தெரியாது அவன் சொல்கிறான். அப்போ பல தடவை அவள் போய் யார் மில்லத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா, நீங்கள் ஏன் ஹஜ்ஜை கவலைப்படுறியா, நான் போகிறேன் வாங்கலாம் ஏன்னு சொல்லிட்டா. அவளோட போகக்குள்ள என்ன ஹஜ்ஜி 2 வெள்ளை துண்டுடுங்க, குளிச்சுட்டு வாங்க, இப்படி நீயத்து வச்சு இப்படி விடுங்க, சரி வாங்க கையை பிடிங்க, என்ன இப்படி நீயத்து வைங்க, உன்னை போய் சுற்றிடுவாங்கல்ல, எப்படி மனசுக்கு நிம்மதியாக. அதை போல் நம்ம ஷேகுமார்கள் சில்சிலாவுடையவங்க வஃபாத்து நேரத்துக்கு முன்னால் நம்மளை அழைச்சிட்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்க வரதுக்கு முன்னால் அவங்க வருவாங்க. நாங்கள் இந்த ஆளோட பிள்ளையா, ஆமாம் மென்மையா, இது சக்கராத்து இருக்காது தெரிஞ்சா, மென்மையான முறையில் வெளித்தோட்டத்தில் சக்கராத்து ஹருங்கிறாப்புல இருக்கும். ஒரு பிள்ளை ரொம்ப அழுது துடிச்சாரு, சக்கராத்துன்னு. அப்போ மனாமில் நாய் செல்லாங்கன்னா என்னப்பா போட்டு ரொம்ப யோசிக்கிற, சூரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஓதுன்ட்டு போயிட்டாங்க. இவர் பிடிச்சி ஓதுன்னு பார்த்தா எந்த இடத்துலையும் சக்கராத்தை பற்றி ஒன்றும் லேசாக்கிலாம் வரல. அதை தவஃபனி முஸ்லிமன், என்ன முஸ்லீமா மோத்தாக்கு வாலிக்னி விசாலின்னு தான் இருக்கிற வரையும் சக்கராத்தை பற்றி பேச்சில்லை. அவர் சேகநாயகத்தில் போனவன் நாயகமே எனக்கு சக்கராத்தை பற்றி ரொம்ப கவலை, ரொம்ப கவலை. நான் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரியாக தானேப்பா சொல்லிக்கிறாங்க, அவனு ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாங்களே நாயகமே. நானும் ஓதி பார்த்தா எந்த இடத்துல இல்லையா, என்னப்பா பைத்தியத்தனமா உனக்கு தெரியலையா. அந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை அடிமையாக இருந்த பொம்பளையை போய் இப்படி சொல்லிட்டானா, ராஜாத்தி ஆசைப்பட்டுட்டானே ஒரு மாதிரியா பேசினது, தோழி மாதிரிலாம் கூட்டு வச்சுக்கிட்டு மற்ற ரூமுக்கு போ, யூசுப் அங்கே போய் சாமான் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி, நான் ஆசைப்பட்டதில் குறவு இருக்கா பாருங்க நினச்சி தோழி மாதிரிலாம் கிச்சன் கிண்ணலாம் பெரிய ஆட்கள்லாம் விஐபிஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போல் பாப்பில் கொடுத்து அறுக்க கொடுத்தான். மாஹாதா இது மனுஷர் இல்லையா, இல்லை மலக்கு கரீம் சங்கியான மலக்குலாம்னு சொல்லி நினத்து போட்டு எடுத்தாங்க. ஆப்பில் விட்டுறேன்னு சொல்லி கையை அறுத்துக்கிட்டு இருந்தாலுவோ, கையை அறுத்துன்னு அவளுக்கு தெரியல. யூசுப் நபியில அழகுல மசங்கி, இவர் மனிதர் இல்லையா, இவர் சங்கியான மலக்கு இல்லைன்னு அறுக்கிறாரு. என்னத்தை போட்டு அறுக்கிறா, கையை போட்டு அறுக்கிறா. கையை போட்டு அறுத்துக்கிட்டாலுவோ அறுத்தனா வரணும் அப்படி தெரியல. கையை போட்டு அறுத்து கரகர ரத்தம் போகுது. யூசுப் நபியுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவளோட அழகுல மசங்கனவளுக்கே அந்த அறுபடை தெரியலையே. இப்ப மறைய போற மனுஷன் எங்க போறாரு, அல்லாஹ்வுடைய ஹல்லறத்துக்கு போறார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறா. அங்க போற இடத்துல அந்த ஜமாலியத்தை பார்க்கறது, அங்க இவ்வளவு சந்தோஷத்துல இங்க ஒண்ணுமே தெரியாதுப்பா. அனஸ்தட்டிக் குளோரோஃபார்ம் கொடுத்த உடனே இன்னும் ஆப்ரேட் பண்ண வயதை கிழிச்சு புள்ளி எடுத்துடுறான், என்னமில்லாம நடக்கு தெரியுதா. அதை போல இவங்களுக்கு அந்த காட்சி வந்த உடனே இதை பத்தின கவலையே இல்லை. அதுதான் சொல்லிக்கிறா, நீ ஏன் போட்டு ரொம்ப போட்டு யோசனை பண்ற, சூரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஓத மாட்டியானா, நான் அதுல இந்த விஷயம் இருக்குது இல்ல. அப்போ மூமின்களுக்கு அல்லாஹ் லேசா தான் ஆக்கி வச்சிக்கிறான் ஒரு சொல்லிட்டு போய்க்கிறாப்பான்னு. அதை போல நாதாக்கள் வருவாங்க, நமக்கு சங்க கிடைக்கும். நான் அல் மரு மமன் அஹப்பா, யார் யாரை நேசிச்சாலோ அவளோட என்ன இருக்கணும். அதனால 3 நாள் சில்லா போறது, அங்க போறது, ஜும்மாராத்து படுக்க போறணும், போய் போகக்கூடாது. ஜும்மாராத்து பொஞ்சாதியோட தான் படுக்கணும். ஏன்னா அது ஜும்மா ராத்து அவனுக்கு, நமக்கு ஜிமாவு ராத்து. ஏன்னா அந்த ராத்திரியில் பொஞ்சாதிய புள்ள தரிச்சா அந்த புள்ள சாலிகான புள்ளையா இருக்கா, ஹாஃபிலா இருப்பா, ஆலிமா இருப்பா,
தாய் தகப்பர் சொல்ல கேட்டு நடக்கிற புள்ளியா இருப்பா. சீதை பாரு, எங்க நாய் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் தாயோட கர்ப்பத்தில் தரித்தா. அது ரஜபுர நாளாகவும் இருந்துன்னு சொல்றா. தெரிஞ்சா ரஜபடி முதல் வழி துனியாவுக்கு வந்ததுதான் திங்க கிழமை. அப்போ அது சுன்னத்தல் ஜமாத்துக்காரங்களுக்கு ஜிமாவு ராத்திரி. தெரிஞ்சா ஜும்மா ராத்திரி இல்லை, அதை போடணும். எல்லா அவுளியாக்களையும் உடைக்கிறது, கபருக்கு போவாதுன்னு சொல்றது, கபருக்குள்ள போற கூட்டத்தெல்லாம் எடுத்து இங்கே வா ஜும்மா ராத்துக்கு வான்னு சொல்லிட்டு போய் கடைசியில் இனி உணவு பிடிச்சிட்டு இனிமா ஜும்மா ராத்து பள்ளியாசில் போட்டு படுக்க வச்சுட்டு காலையில் அனுப்புறானுவான். என்ன ராத்திரி ஆளும் ஜும்மா தூக்கிட்டு போங்க. கடைசியில் வந்து சனிக்கிழமை யகுதி நசரான நாளில் போய் இது பண்ணால் என்ன நடக்குமோ தெரியாது. வந்த அவுளியாக்களையும் ஒழிச்சு கட்டியாச்சு, போகக்கூடாது. இனி எதிர்காலத்தில் அவுளியாக்கள் வராமையும் ஒரு கூத்து நடந்துக்கிட்டு. நமக்கு அப்படியே கிடையாது. ஞாபகம் வச்சுக்க, நம்ம போகணும் ஹல்லராக்கு போகணும். சாதிலியா தெரிக்கா புள்ளியா ஹல்லராக்கு போகணும். காதிரியா தெரிக்கா புள்ளியா மஜ்லிஸ் நடக்குதா, திக்கர் நடக்குதா, ராத்திரி நடக்குதா போகும். போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு ராத்திரி முதல் சொல்லுது விரல முந்தின பகுதியில் அவுளியா வாங்கணும். ஈக்கிருக்கு போகணும், ஹல்லராக்கு போய் அவுளியா வாங்கணும். நடுப்பகுதியில் ஹலாலான பொஞ்சா ஜிமாவை செய்து அவுளியாக்களை உண்டாக்கணும். விளங்கிச்சா? இதுதான் விஷயம். நம்மளோட சுன்னத் ஜமாத்துல கூட்டம் இப்படிதான்.